அப்ப நீங்க சொல்றீங்க இப்போ நிறைய முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆக்சுவலா வந்து என்னன்னா முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு ஆமா சொல்லுவாங்க. ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய். ம். இந்த செவ்வாய் தான் முருகன்னு சொல்லுவோம். பிரசனம் பார்க்கும்போது சோழி பிரசனம் பார்க்கும்போது ஒரு தேவ பிரசனம் பார்க்கணும்னா எந்த கோவில் கட்டலாம் அப்படின்னா செவ்வாய் சோழி லக்னத்துல வந்தா முருகன் கோவில் கட்டலாம்னு சொல்லுவோம். அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் தான் முருகன். ம். அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா அவர்கிட்ட போய் நின்னா நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ம். ஏன் சார் நடக்காத விஷயங்கள் நடக்கும்? அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா அதுக்கு புராணம் 1000 இருக்கு. நிறைய கதைகள் நிறைய இருக்க கதைகள் வரலாறு. இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த